வல்லமையான இந்த நாளில் வேதத்தில் ஆசாரிப்பு கூடாரம் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ல கவனிப்போ, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த இடத்துல கர்த்தர் மோசேக்கு தரிசனமானார். அந்த இடத்துல தரிசனமான பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அந்த மோசேவை அழைக்கிறார். ஆமா தானே? அழைத்த உடனே அந்த மோசே ஜனங்களை வழிநடத்தி வனாந்தரத்தில் கொண்டு வருகிறார். கொண்டு வந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி கர்த்தர் மோசையோடு பேசி, நீ காலமே எழுந்து சீனாய் மலைக்கு வா, அங்கே உங்கூட நான் பேசுவேன், அங்கே சில கட்டளைகளை உன்னிடத்தில் நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த உடன்படிக்கை, அந்த கட்டளையை பெற்றுக்கொள்ளும்படியாக இவர் போகிறாரு. போயிட்டு எத்தனை நாள் கீழே வரல? 40 நாள் இவர் கீழே வரல. எத்தனை நாள்? இங்கிலீஷில் சொல்லுங்கள். 40 டேஸ். 40 டேஸ் இவர் மலையிலே இருக்கிறாரு. சாப்பிட்னு, ஜூஸ் குடிச்சின்னு, தண்ணி குடிச்சின்னு ஜாலியாகிறாரு. இல்லை, சாப்பிடாம இருக்கிறாரு, உபவாசமாக இருக்கிறார். 40 நாள் உபவாசமாய் அல்லும் பகலும் மலையில் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு வருவாரோ நாளைக்கு வருவாரோ, எப்போது அந்த கட்டளையை எழுத எனக்கு உத்தரவு கொடுப்பாரோ, எழுத சொல்லுவாரோ, என் காதுகள் எப்போது அந்த சத்தம் கேட்கும் என்று சொல். கட்டளையை வாங்கி கொண்டு வந்த பிற்பாடு, அவர் மோசே கீழே வந்த பிற்பாடு ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, எனக்குன்னு சொல்லி ஒரு கூடாரத்தை, ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை நீ கட்ட வேண்டும், நீ செய்ய வேண்டும் என்று சொல். அது செய்கிற விதத்தெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. அது செய்கிற விதம், பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் சொல்றாரு. அப்ப சொன்னப்பட்ட உடனே ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டின பிற்பாடு, டேபர்னேக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டிய பிற்பாடு உள்ள என்னென்ன பொருட்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு. என்ன வைக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல ஒரு சர்வாங்க தகன பலிக்காக ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். அடுத்தது என்ன வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால், உள்ளே வருகிறவர்கள் தங்கள் கால்களை கழுவி கொண்டு உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி. அடுத்தது பார்க்கிற நேரத்தில் வலதுபுறத்தில், உள்ள போன நேரத்தில் வலதுபுறத்தில் மேஜை ஒன்று வைக்கப்பட வேண்டும். அதில் 12 அப்பங்கள் அங்கே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். அப்படியே இடதுபுறத்தில் பார்க்கிற நேரத்தில் 7 குத்து விளக்கை அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே உள்ள போன நேரத்தில் பலிபீடத்தில் எப்போதும் தூபம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு தூப பீடம் அதை ஒரு நீ செய்ய வேண்டும் என்று சொல். அதற்கு உள்ள போன உடனே என்ன வைக்க வேண்டும் என்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டியை நீ உள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டியை உள்ளே வைத்த பிற்பாடு, அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து அதற்கு மேலே என்ன வைக்க வேண்டும் என்று சொன்னால், கேருபீன்கள், சேராபீன்கள், ஒளிருடைய பட்டயம், சுடரொளி பட்டயம் அங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் அங்கே வைக்கப்பட வேண்டும். இது எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் உள்ள என்ன வைக்கணும்னு சொன்னால், 10 கட்டளையை உள்ள பலகையை உள்ள வைக்கணும். அந்த 10 கட்டளையை உள்ள வைக்க வேண்டும். அப்புறம் அது உள்ள என்ன வைக்கணும்னா, மன்னாவை வைக்க வேண்டும். அப்புறம் அது உள்ள என்ன வைக்கணும்னு சொன்னால், ஆரோனுடைய துளிர்த்த கோலை அதிலுக்குள்ள வைக்க வேண்டும். அது உள்ள வைத்து அது மூடி இருக்கப்பட வேண்டும். அந்த பெட்டிக்கு மேலே சுடரொளி பட்டை இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே மோசே செய்து முடிக்கிறாரு. முடித்த பிற்பாடு
அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வெளியே சொல்லப்படுகிற இடம் என்னவென்றால் இது பிரகாரம். வெளியே பிரகாரம், அதற்கு பேர் போட்டிருக்குது பிரகாரம். அடுத்தது பிரகாரத்துக்கு உள்ள தாண்டி வரும்போது பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தை தாண்டி தான் ஒருவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு வர முடியும். ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு தங்களுடைய பலியை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரகாரத்துக்குள்ள வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் அது பலியிடப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்தலத்து வரைக்கும் எந்த மனிதர்களும் வரலாம், எல்லாரும் வரலாம், யார் வேணா வரலாம். பிரகாரத்துக்குள்ள வந்து பரிசுத்த அந்த ஸ்தலத்துக்குள்ள யார் வேணாலும் வரலாம். அதுக்கு தாண்டி வரும்போது அங்க ஒரு திரை இருக்கும், அங்க ஒரு திரை தொங்கப்பட்டிருக்கும். அதை தாண்டி அந்த திரைக்கு தாண்டி உள்ளே போனா என்ன நடக்கும் சொன்னா அதனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி. எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல என்ன இருக்கும்? பிரகாரம். இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம். மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒரு திரையை கர்த்தர் வைக்க சொன்னார். ஒரு வஸ்திர தொங்கலை கர்த்தர் வைக்க சொன்னார். ஒரு வஸ்திர தொங்கலை அந்த இடத்துல நீ உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு கட்டளையிட்டார். எதுக்கு இட? பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒரு வஸ்திரத்தை வஸ்திர தொங்கலை நீ அந்த இடத்துல தொங்க விட வேண்டும் என்று சொல். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே யார் போவார்கள் என்று சொன்னால் ஆசாரியர்கள் போவார்கள். ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அதுக்குள்ளே போவார்கள். அல்லேலூயா. சில இடத்துல பார்த்திருப்பீங்க சொன்னா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா போலோ மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம். பலிபீடத்தில் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்ம சபையில் மட்டும் இல்லை, எல்லா சபையிலும் இந்த பலிபீடத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படிதான் பயன்படுத்தணும். இந்த பலிபீடத்தில் எந்த காரியத்துக்கு பயன்படுத்தணுமோ அந்த காரியத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சென்னையில் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டருடைய பொண்ணுக்கு பிறந்த நாள். அவர் சபையே சின்ன சபை. பலிபீடத்தில் பாஸ்டர் நின்னா கீழே ஒரு 50 பேர் தான் உட்கார முடியும். அந்த இடத்துல போன நேரத்தில் சும்மா முக்கியமானவங்களை மட்டும் அழைச்சிருந்தார். எல்லாரையும் கூப்பிடல, முக்கியமான சில ஊழியரை மட்டும் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல போன நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு சொன்னால், பலிபீடத்துக்கு நேராக ஒரு ஸ்க்ரீன் கட்டிட்டு இருக்கிறாரு. இங்கே நேராக ஒரு ஸ்க்ரீன் கட்டிட்டு இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி அவர் பாஸ்டர் நின்று பாட்டு நடத்திட்டு இருக்கிறார். அப்புறம் எனக்கு ஒரு மைக் கொடுத்தாரு. இப்போ குடியாத்தத்துலேருந்து வந்துக்கிற பாஸ்டர் ஒரு 2 நிமிஷம் ஒரு சில வார்த்தைகளை வாழ்த்துதலை சொல்லுவார். சொன்ன உடனே சரி நம்மளெல்லாம் வெளியேந்து வந்த பாஸ்டரை மேலே நிற்க வைப்பாருன்னு பார்த்தா என்னையும் அங்கே தான் நிற்க வச்சார். எனக்கு பின்னால் ஒரு வயதான ஒரு மூத்த போதகர் வந்திருந்தார், அவரையும் அங்கே தான் நிற்க வச்சார். அப்புறம் கடைசியாக பர்த்டே கேக் கட்டிங் பண்ண போகிறோம். கேக் கட் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பாஸ்டருடைய பெண்ணுக்கு கேக் கட்டிங் பண்ண போகிறாரு. அந்த கேக் கட்டிங் கூட அந்த பலிபீடத்துக்கு முன்னால் கீழே நின்று தான் கட் பண்ணார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே பலிபீடம் என்னான்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ கனப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். அப்போ நான் அந்த அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது காரில் வரும்போது கேட்குறேன், அந்த பாஸ்டரை பார்த்து கேட்டேன்,
நீங்கள் மேலேயே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே. மேலே வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் நல்ல இடம் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப இடுக்கட்டமாக ஆயிடுச்சுல, நீங்கள் கீழே வச்சு ஸ்க்ரீன் கட்டி டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் பலூன்லாம் போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இல்லையா, அதில் ரட்சிக்கப்பட்டவங்களும் வருவாங்க, ரட்சிக்கப்படாதும் வருவாங்க. எல்லாரையும் பலிப்பீடத்தில் ஏற்றக்கூடாது. பலிப்பீடத்தில் ஒரு வல்லமை இருக்குது, எல்லாத்தையும் பலிப்பீடத்தில் ஏற்றக்கூடாது. யார் வேணாலும் பலிப்பீடத்தில் நிற்க வைக்கக்கூடாது. அதனால தான் நான் பலிப்பீடத்துக்கு கீழே வச்சுட்டேன். எல்லாத்தையும் வந்தவங்க எல்லாம் கீழே நின்று, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்தாங்க. அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர் பெரிய ஹைகோர்ட்டில் வேலை செய்கிறார். ஹைகோர்ட்டில் நல்ல பெரிய நீதிபதி, ஜட்ஜாக இருக்கிறார். டெல்லி வரையும் போயிட்டு வர்றார். ஏடிஎம்கேல கட்சியில் இருக்கிறாங்க. எவ்வளோ கட்சி மக்கள் ஜனங்கள்லாம் வந்த நேரத்தில் கூட எல்லாம் பலிப்பீடத்து முன்னாடி நின்று அந்த பிள்ளையை வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. நியமிக்கப்பட்டவர்கள் பலிப்பீடத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி, யார் அதற்கு பாத்திரவான்களாய் நியமிக்கப்படுகிறார்களோ அந்த காலம் முடிகிற வரைக்கும் அவர்கள் பலிப்பீடத்தில் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அங்கே சுத்தம் செய்வதும், அங்கே தூபம் காட்டுவதும், அங்கே இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் பண்ணி வைப்பதும், பலி செலுத்த கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பலி செலுத்தப்பட வேண்டிய காரியங்களை அவர் பலி செலுத்தி விட்டு உடனே அவர் திரும்பி வந்துவிட வேண்டும். மறுபடியும் அவர் பலிபீடத்தில் அவர் இறங்கி பிரகாரத்தின் வழியாக வெளியே போக வேண்டும். அவர் காலம் முடிகிற வரைக்கும். அவர் காலம் முடிஞ்ச பிற்பாடு அவர் பலிபீடத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடாது. அவர் காலம் முடிஞ்ச பிற்பாடு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நிற்கக்கூடாது. அந்த இடத்துல போய் தூபம் காட்டக்கூடாது, அசைவாடக்கூடாது, எந்த ஒரு பலியும் அவர் செலுத்தக்கூடாது. இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அப்போ அங்கே பலிபீடத்தில், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அங்கே ஒரு பலிபீடம், தூபம் காட்டும்படியாக, சர்வாங்க தகன பலியாக யாராவது ஒருத்தர் பாவத்தை செய்து அவர்கள் பலி செலுத்த ஒரு ஆடாவது, ஒரு புறாவது, ஒரு பறவையாவது கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டுமா, அவங்களுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். அங்கே கட்டியிருப்பாங்க, அங்கே வந்து பலி செலுத்திட்டு போயிடணும். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்க வேண்டாம், குறித்து வச்சுங்க. யாத்திராகமம் 27 1லேருந்து 8 வரையும். அடுத்தது கவனிங்க, அந்த ஒரு பாத்திரம் வைத்திருப்பார்கள், அதில் தண்ணி இருக்கும். அது எதற்கு? பாதங்களை கழுவுவதற்கு, அவருடைய கை கால்களை கழுவி உள்ளே நுழைவதற்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்தை வைக்கும்படியாக ஒரு மேஜை அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 12 அப்பம் அந்த மேஜையின் மேலே வைக்கப்பட வேண்டும். அது எங்கன்னு சொன்னால் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரை. அப்புறம் அந்த பலிபீடத்தில் அங்கே அந்த சாம்பிராணி தூபம் காட்டுகிற அந்த பலிபீடம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு பலிபீடம் இருக்கும். அது யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்புறம் குத்து விளக்கு அங்கே வைத்திருப்பார்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தொடங்கி 40ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் வரை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இதெல்லாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3 காரியம்: 10 கட்டளை, அடுத்தது மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல் அந்த உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட வேண்டும். இது எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். வஸ்திர தொங்கலினால அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை அலங்கரித்திருப்பார்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள்
1ஆம் வசனத்தை வாசிப்போம். மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பேச போகிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லார் மேலும் அவருடைய வல்லமையும் கிருபையும் ஆளுகை செய்யும்படியாக, எல்லார் மேலும் அவருடைய அபிஷேகத்தின் கரம் நீட்டப்படும்படியாக, இந்த ஆலயத்துக்குள்ள இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த இடத்துல இருந்தாலும், வீடுகளிலோ அவர்கள் பயணத்திலேயோ பிரயாணத்தில் எங்க இருந்தாலோ, அவர்கள் மேலே இப்பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கும்படியாக, நம்முடைய ஆலயத்தையும் அவருடைய மகிமை மூடும்படியாக, தகப்பனே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் நீர் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். நீர் எங்களோட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை திறப்பீராக. இந்த சத்தியத்தை கேட்கவோ ஆண்டவரே, இந்த சத்தியத்துடைய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு உம்முல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. உட்காருவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை அங்க பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி, அங்க வஸ்திரத்தை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்போம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்ல புரிஞ்சுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இது இப்போ புரியாது, நானே சொல்கிறேன். ஏன்னா எனக்கே புரியல. இப்போ புரியுது. இந்த செய்தி எடுக்கும்போது எனக்கே புரியல. இது எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுது, எதுக்கு இந்த வஸ்திரம், எதுக்கு இந்த தூபப்பீடம், எதுக்கு இந்த 7 லேம்ப்பு, எதுக்கு இந்த ஆல்டரு, இன்சென்ஸு, அதெல்லாம் சொல்லி எனக்கே அப்படியே நான் யோசித்து அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், எல்லாம் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு. ஆனால் உங்களுக்கு போக போக பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள். இப்போ புரியாது, நல்லா விழிப்பாக கவனிச்சா புரியும். 2 கண்ணை திறந்து பார்த்தா புரியும். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சொல்லுங்க வலது கரத்தை. எரிந்து கொண்டே இருப்பே. ஓ சொல்லுவோம். ஆமா,
எரிந்து கொண்டே இருப்பே. வலது கரத்தை கொஞ்சம் உயர்த்தி, எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எத்தனை பேர் எரியணும்? எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எத்தனை பேர் சொல்றீங்க நான் எரியணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்? ஆண்டவருக்காக எரியணும், ஏதோ வைத்தறிச்சல்ல எரியக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவுக்காக எரிய வேண்டும். அபிஷேகத்தோடு எரிய போகிறேன். அப்படி வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் எரிய போகிறேன். இதுவரை அணைக்கப்பட்ட என்னுடைய விளக்கை கர்த்தர் இன்றைக்கு எரிய வைக்க போகிறார். இதுவரைக்கும் அணைக்கப்பட்ட இருளை மாற்றி ஒரு வெளிச்சத்துக்குள்ளே என்னை கர்த்தர் எரிய வைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வேதத்தில் நல்ல கவனிப்போம். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லும்போது எல்லா பொருளையும் நீ உள்ள வைக்க வேண்டும், ஆனால் வஸ்திர தொங்கலினால அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை நீ தொங்க விட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. வஸ்திரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, வஸ்திரத்துக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, வஸ்திரத்துக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, வஸ்திரத்துக்கு ஒரு கனம் இருக்கிறது, வஸ்திரத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு பெண் பார்க்கும்படியாக போகும்போது அங்கே சொல்லப்படுகிறது, அவங்க என்னத்தை கொண்டு போனாங்க சொன்னால், அவர்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் 53ஆம் வசனம் வாசிங்க. ஜெனிசஸ் 24:53. பின்பு அந்த ஊழியக்காரன், நல்ல கவனிப்போம், பின்பு அந்த ஊழியக்காரன் ஒரு பொண்ணை பார்க்கும்படியாக போறாங்க. ஆபிரகாமுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை கொல்லும்படியாக யார் போறது? எலியேசர் போறாரு. எலியேசர் போன நேரத்தில் அங்கே போன உடனே ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் நுழைகிறாரு. வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளி உடைமைகளை பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எலியேசர் போயிட்டு ஒரு பெண்ணை பார்க்கிற வேளையில அங்க போன உடனே என்ன நடக்க சொன்னா, வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் எடுத்து கொடுக்கிறாரு. அப்புறம் மூன்றாவது எதை கொடுக்கிறாரு சொன்னா, வஸ்திரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் வஸ்திரத்தை முக்கியப்படுத்துகிறது வேதம். ஆலயத்திலும் ஆசாரிப்பு கூடாரத்திலும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிடும் போது பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒரு திரையை மூட வேண்டும், ஒரு வஸ்திரத்தை நீ போட வேண்டும், வஸ்திர தொங்கலினால அது அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணும்படியாக பெண்ணை பார்ப்பதற்கு போகும்போது எலியேசருடைய கரத்தில் வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளும் வஸ்திரத்தையும் எடுத்து கொடுத்தார்கள் என்று சொல்லிப்பார். கொடுத்ததும் அன்றி அந்த பெண்ணுடைய சகோதரனையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் அவங்க தாயும் கரெக்ட் பண்ணிட்டாரு. உன்னை யாரை பண்ண இப்போ சொல்லுங்க, பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? பொண்ணு பார்க்க வந்தவங்க பொண்ணுக்கு மட்டும்தான் மோந்திரம் வாங்கிட்டு வருவாங்க. நிச்சயதார்த்தத்தில் இப்போ லேட்டஸ்டாக மோந்திரம் மாற்றினுக்கிறாங்க. நிச்சயதார்த்தத்தில் ஒரு மோந்திரம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவர் யாருக்கு, இவர் யாருக்கு, யாருக்கு இவர், இவர் அவங்களுக்கு, அவங்க யாருக்கு, இவருக்கு அப்படின்னு மோந்திரம் சொல்லும். அந்த மோந்திரம் பார்த்தா சொல்கிறோம். இப்போ ஃபாரின்லலாம் போயிட்டா அயல் நாட்டில்
இப்போ ஃபாரின் தேசத்துக்கு போயிட்டோம் சொன்ன வச்சுங்க, நம்ம ஊரில் ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகிக்குதா ஆவலியான்னு சொல்லி எப்படி தருது? கழுத்தில் தாலியை பார்க்குறாங்க, இல்லை செயினை பார்க்குறாங்க, அப்படி இல்லைன்னா மெட்டி ஒலியா மெட்டி அதை பார்த்து சொல்கிறாங்க, இது ஆல்ரெடி எங்கே மாட்டினுக்குது, எந்த ஜெயிலில் இருக்குது, இது தொரப்பாடியிலையோ சேலத்துலேயோ மத்திய சிறையிலையோ கோவையிலையோ எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் ஃபாரின்லலாம் போனால் மெட்டி இருக்காது, கழுத்தில் தாலியும் இருக்காது, அப்புறம் என்ன சொன்னீங்க, செயினும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஃபாரினில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஃபாரினில் எங்கே பார்க்கணும் தெரியுமா? சொல்லட்டுமா? நானா ஃபாரின் போக போகிறேன்னு கேட்குறேன், கொண்டு போனால் சொல்கிறேன். ஃபாரினில் போய் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிட்டுக்குதா இல்லையான்னு சொல்லி எங்கே பார்க்கணுன்னா, வெள்ளை முடி இருக்குது, அங்கே முடிய பார்க்கக்கூடாது, கையை பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? கையை பார்க்கணும். அப்போ கையில் இந்த மாதிரி எதனா ரிங்கு கிங்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ வெளிநாட்டு சிறையில் இருக்கிறான்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இது நடக்கும் உண்மையாக ஃபாரினில். இப்போ நான் ஃபாரின் போகிறேன்னு வச்சுக்க, இந்த இப்போ சேஃப்டிக்கு வந்து நான் போர்டை மாட்டுன்னு போக முடியாது, என் ஒய்ஃபு மஞ்சுன்னு போர்டு மாட்டுன்னு போக முடியாது. இப்போ ஃபாரினில் போய் ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துனுக்கிறேன்னா, இப்போ மைக் பிடிக்கும் போது அவங்க பார்த்துருவாங்க, ஓ தட் பாஸ்டர் இஸ் ஆல்ரெடி காட் மேரிட் ஹஷட் அப்படின்னு வாங்க. அதே நான் இந்த மோதலாம் கைட்டி வச்சுட்டு பாக்கெட்டில் போட்டு மெசேஜ் கொடுத்தேன்னா, ஓ இஸ் அ ஃப்ரெஷ் ஐட்டம் அப்படின்னு வாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா? இப்படி தான் பார்க்கணும். இப்போ பொன்னுடைமையை கொடுத்து வெள்ளியுடைமையை கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து, அங்க எதை முக்கியப்படுத்தாருன்னா வஸ்திரத்தை முக்கியப்படுத்துறாங்க. அங்க வஸ்திரத்தை முக்கியப்படுத்தி எலியேசர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாக்கோபு ஏசா வேதத்தில் இருக்கும். ஏசா கிட்ட தன்னுடைய தகப்பன் வயதான காலத்தில் எனக்கு பசி எடுக்குது, கொஞ்சம் நல்ல ஒரு ருசியான ஆகாரத்தை கொண்டு வா சொன்ன உடனே அங்கே யாக்கோபு வயல்வெளிக்கு போன நேரத்தில், ஏசா வயல்வெளிக்கு போன நேரத்தில் தன்னுடைய தாய் யாக்கோபுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்துட்டான். ஒரு வஸ்திரத்தை போட்டு விட்டு என்ன பண்ணிட்டாங்க சொன்னால், அதை யாக்கோபுக்கு போட்டு யாக்கோபை கொண்டு போய் எங்கே நிற்க வச்சுட்டாங்க? ஈசாக்கு கிட்ட நிற்க வச்சுட்டாங்க. ஈசாக்கு தொட்டு பார்த்து தடவி பார்த்து வஸ்திரத்தை பார்த்து அந்த மகனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய மாமா வீட்டுக்கு போறாரு. எந்த ஊரு? மாமா பேரா கேட்டேன். பத்தான் ஆராமுக்கு போறாரு. பத்தான் ஆராமில் இருக்கிற லாபான் வீட்டுக்கு போறாரு. லாபான் வீட்டுக்கு போன நேரத்தில் நைட் ஆயிடுச்சு, தூக்கம் வந்துச்சு. அவர் ஒரு கல் எடுத்து அந்த இடத்துல தலைக்கு வச்சு தூங்குறாரு. தூங்கிட்டு போயிட்டு லாபான் மறுபடியும் அந்த இடத்துல திரும்பி வரும்போது சொல்றாரு, எனக்கு உண்ண உணவையும் உடுக்க வஸ்திரத்தையும் எனக்கு தந்து அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ கூட புரியாது, சொல்லிட்டே சொல்கிறேன். நான் இந்த வார்த்தை அப்பப்போ சொல்லிட்டே இருப்பேன். இப்போ கூட புரியாது, புரிஞ்ச மாதிரி உட்காந்தா கூட எனக்கு தெரியும். இப்போ கூட புரியாது. நான் எப்போ புரியும்னு சொல்லி எனக்கே தெரியும். நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியும், ஓ இப்போ தான் மேட்ருக்கு வந்துட்டார் ஒரு ஐயா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ கூட புரியாது. எங்கே இன்னைக்கு என்ன ஞாயிறு, அபிஷேக ஞாயிறு, நல்ல ஒரு பயரு கியரு அபிஷேகம் அக்னி அது இதுன்னு பேசுவாருன்னு பார்த்தா இவர் தாபரம் கபரம் டபர்னக்கல் கபர்னக்கல் கபார் குபர்னுங்கிறாரு. இன்னும் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். புரியாது, இப்பயும் புரியாது. இன்னொரு வசனம் வாசிக்க வச்சா கூட புரியாது. இன்னும் 10 வசனம் வாசிக்க வச்சாலும் புரியாது. நான் தெரியும் எனக்கு எப்போ புரியும்னு சொல்லி உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆனால் அல்லேலூயா சொல்லலாம் நல்லா புரியும். அல்லேலூயா. உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை காப்பாற்றி என்னை நடத்தி வந்தார் என்று சொல்லி இந்த யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் இந்த புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால் நிறைய வஸ்திரத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக ஆரோனை நியமிக்கப்படுகிறார். ஆரோன் நியமிக்கப்பட்டு ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நியமிக்கப்பட்டு ஆரோனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் அந்த வஸ்திரம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆசாரியனுக்கு மட்டும் ஒரு வஸ்திரத்தை கொடுப்பார்கள். அந்த ஆசாரியன் ஊழியத்தை அந்த இடத்துல செய்த பிற்பாடு ஆரோன் வயது சென்றவன் ஆன பிற்பாடு அவனுக்கு பின்பதாக அவனுடைய குமாரர் அவருடைய ஸ்தானத்தில் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக அந்த குமாரனை அபிஷேகப்படுத்துகிறார்கள். கரெக்டா? தப்பா சொல்றேனா? கரெக்டா இல்லையா? ஆரோனுடைய குமாரனை ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். தகப்பன் போட்டிருந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து குமாரனுக்கு கொடுக்கல, குமாரனுக்கு வேற வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போயிட்டு வந்தா உடனே அந்த வஸ்திரம் தோய்க்கப்பட வேண்டும். உடனே அந்த வஸ்திரத்தை தோய்த்து மறுபடியும் உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வஸ்திரத்தை தோய்த்த பிறகுதான் அதை போட்டுக்கொண்டு உள்ள வர வேண்டும். இப்படி தலைமுறையாக அவர்கள் நடத்தி கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். எலியேசர் கொண்டு போகும்போது வஸ்திரத்தை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுக்கிறார். நல்ல கவனிப்போம். அங்க நியாயாதிபதிகள்ல சிம்சோன்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கிறாரு. சிம்சோன்னு சொல்லி ஒரு மனுஷன் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் தான் தெரியும். சரி, எல்லாருக்கும் தெரியல மாதிரி இருக்குது. இப்போ சொல்லுங்க, சிம்சோன் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். அந்த சிம்சோன் என்ன பண்ற சொன்னா அவருக்கு முன்னால் நிற்கிற சில ஆட்களை சில கூட்டத்தை பார்த்து அவர் சொல்றாரு, நான் சொல்ற நான் கேட்கிற விடுகதைக்கு யார் சரியான பதில் சொல்லுகிறார்களோ, யார் சரியான விடையை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நான் 10 மாற்று வஸ்திரத்தை நான் கொடுக்கிறேன். எத்தனை? விடுகதைக்கு பதில் சொல்ல வேண்டும். புரியுதா? ஏற ஆட்டுக்கு எத்தனை கால்? இல்லை எற்ற ஆட்டுக்கு எத்தனை கால்? 10. ஐயோ போ, தப்பு. எற்ற ஆட்டு, இது விடுகதை, இது பைபிள் இல்லை. இந்த வசனம் எங்க பாஸ்டர் இருக்குதுன்னு கேட்காத, இது புரியும்படியா சொன்னேன். நீ கூட ஒரு விடுகதையை சொல்லலாம். இது உனக்கு புரியும்படியா நான் சொல்றேன். விடுகதையை கேட்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இது சொல்லிட்டே வந்து அது பேர் என்ன அப்படின்னு ஒரு செக் வைப்பாங்க. மரத்தில் இருக்கும், ஆனா கண்களுக்கு தெரியாது, ஆனா சத்தம் வரும், அது பேர் என்ன? இதுதான் விடுகதை. விடுகதைலாம் தெரியும் தானே, கேள்விப்பட்டிருக்கோம்ல. எற்ற ஆட்டுக்கு எத்தனை கால்? 34. உங்க அப்பா தான் கரெக்டா சொன்னார், கை தட்டவருக்கு. நீ தப்பா சொல்லிட்ட. எற்ற ஆட்டுக்கு 4 கால் தான். ஏன்னா அது 8 தானே இருக்குது. புரியுதா இல்லையா? புரியுதா? எற்ற ஆட்டுக்கு, நான் எற்ற ஆட்டுக்கு அந்த ஆட்டுக்கு போயிடாது. நீ 8 + 6 அதுக்கு இல்லை. எற்ற ஆட்டுக்கு ஒரு காம்பவுண்டு சௌரியோ ஒரு சௌரியோ 8 தானே, அதுக்கு எத்தனை கால்? 4 கால் தான். அந்த மாதிரி விடுகதைக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்றேன் சொன்னா 10 மாற்று வஸ்திரத்தை நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு நான் 10 மாற்று வஸ்திரத்தை நான் தரேன். அடுத்தது ஒரு மனுஷன் வசனம் சொன்ன நான் இதுக்கு நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் நோட் பண்ணி வச்சிங்க. 12ஆம் வசனம். நியாயாதிபதிகள் சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதை உங்களுக்கு சொல்றேன். எத்தனை மாற்று வஸ்திரம்? 30 மாற்று வஸ்திரங்களை நான் தரேன். 30 ட்ரெஸ் கொடுக்குறேன், வஸ்திரத்தை கொடுக்குறேன்.
அந்த நாட்களில் வஸ்திரம் வந்து மேன்மைக்கு அடையாளம். அந்த அப்போ ஆரம்பத்தில் சொன்னல, அந்த நாட்களில் வஸ்திரம் வல்லமைக்கு அடையாளம். அந்த நாட்களில் வஸ்திரம் கனத்திற்கு அடையாளம். 30 மாற்று வஸ்திரத்தை நான் கொடுக்குறேன். ஒரு மனுஷன் ஒரு யுத்தத்தில் போய் நிற்கிற வேலையில் ஒரு பெரிய மனுஷன் 40 நாள் வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறாரு. ஒரு மனுஷன் திடீரென்று சொல்லி போய் யுத்தத்தில் நிற்கிறார். யுத்தத்தில் நின்ன உடனே, இந்த யுத்தத்துக்கு நேராக போய் நின்ன உடனே அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, எப்பா இந்த ட்ரெஸ்ஸில் போனால் நீ ஜெயிக்க முடியாது, ராஜா உனக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு. யார்? சவுல் வந்து உனக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு, அதை போட்டுக்கோ, அதை போட்டுன்னு அவர்கிட்ட நீ சண்டைக்கு போ, அந்த சண்டையில் போயிட்டோன்னா நீ ஜெயிச்சிருவ. அவர் போட்ட உடனே அவருக்கு வஸ்திரத்தை போடுறாங்க. யாருக்கு? தாவீதுக்கு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறேன். அந்த தாவீதுக்கு அந்த வஸ்திரத்தை போட்ட உடனே அந்த தாவீது என்ன பண்ணுறாரு சொன்னால், அந்த வஸ்திரத்தை உடனே என்ன பண்ணுறாரு, இது எனக்கு செட் ஆகாது பிரதர், இது ரொம்ப பெருசாகுது, தொல்தலான்குது, இப்போது இதை வஸ்திரம் எனக்கு என்ன ஆகாது, நான் கை தூக்குனா இது ரொம்ப தூக்காது, இது மாட்டிக்க, கை தூக்கி நான் மூஞ்சில் குத்தினா இது தொல்தலான்ங்கிறதுனால எனக்கு லூஸ் ஆகிட்டு, இது இப்படி இஸ்து விட்டுனுக்கணும், அதனால் எனக்கு இந்த வஸ்திரம் செட் ஆகாது. அல்லேலூயா. நல்லா கவனிப்போம். ஆரம்பத்தில் பெல் பாட்டம்னு சொல்லி ஒரு பேண்ட் வந்துச்சு. பெல் பாட்டம் அது எப்படி தைப்பாங்கன்னு சொன்னால், இங்கே டைட்டாக தைப்பாங்க, முட்டி கீழேருந்து அப்படியே ஃப்ரீயாக வரும் பெல்ஸு. கீழே பேண்ட்டு தேயக்கூடாதுன்னு என்ன வச்சுருவாங்கன்னா, மேலே வைக்கிற ஜிப்பு பாதி கட் பண்ணி கீழே வச்சுருவாங்க. அந்த ஜிப்பு இல்லாததுக்கு வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்து அந்த கீழே ஜிப்பு வைக்கல, அதுக்காகவே நான் போய் டெய்லர்கிட்டலாம் அந்த ஜிப்பு வச்சு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து போட்டுருக்கிறேன், பெல் பாட்டம். அப்புறம் நாள் பட என்ன வந்ததுன்னு சொன்னால், அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், இங்கே லூஸ் ஆகிட்டு கீழே டைட் ஆகுது, கீழே அப்படியே ரப்பர் பேண்ட் சுத்தின மாதிரி டைட்டாக பிடிக்குது. இது எப்படிப்பா கழட்டுவேன்னு சொல்லி கேட்டால் ஒரு தம்பி சொல்கிறாரு, பிளாஸ்டிக் கவர் காலில் போட்டு கழட்டுவான்றாரு. ஆடா சரிக்க அப்படின்னு சொல்லி போடும்போது எப்படி போடுவோம்னா, பிளாஸ்டிக் கவரை காலில் மாட்டிக்கின்னு அந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு எத்து 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 போடணும். இது எவன் போடுவான்னா, பிச்சைக்காரன் தான் போடுவான் ரோட்டில். ஏன்னா அவனுக்கு போட தெரியாது, இப்படி இப்படி இஸ்து இஸ்து விட்டுன்னு போடுவான். ஸ்டைல் அப்படி வந்துச்சு. சரியா? அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால், கொஞ்ச நாள் கழிச்சு பேண்ட் வந்து இப்படி ஆயிடுச்சு. புரியுதா? எப்பா உன் காலு கீழே வரையும் இருக்குதுப்பா, உனக்கு அளவு எடுத்தா 29 வருது, இல்லை நான் 26 வெயி. உன் ஹைட் எவ்வளோ? 26, ஆனால் அளவு எடுத்து பார்த்தா 29 வருது. இப்படி வந்துச்சு பேண்ட்டு. இப்படி வந்து ஸ்கூலுக்கு போகிறது, இப்படி வந்து இப்படி, இது லூஸாக இருக்குது, இங்கே டைட்டாக வரும், இது இங்கே டைட்டாக வரும். இப்படி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்துச்சு. இப்படி கொஞ்ச நாள் ஓடி 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 இப்படி ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இது வந்து இந்த ஸ்டைல் வந்து ஆண்கள் போடுவதற்கு முன்பதாகவே பெண்கள் இதை லெகின்ஸாக போட்டு கொண்டு இருந்தார்கள். அதுக்கு அப்பே தெரிஞ்சுதான் அவங்க லெகின்ஸை வாங்கி நம்ம போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்போ நம்மளுக்கு ஐடியா வரல. நம்மளுக்கு எப்பவுமே லேட்டாக தான் ஃப்ளாஷ் ஆகும். ஏன்னா சைனாக்காரன் இல்லையா, நம்ம இந்தியாக்காரன் தானே, அவனுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும். சைனாக்காரனுக்கு மூளை ஜாஸ்தி. சரியா? அப்புறம் என்ன நடந்துச்சு சொன்னால், இப்போ பேண்ட்டுங்க எப்படி லேட்டஸ்டாக மாறிவிட்டதுன்னு சொன்னால், மேலேருந்து ஒரே கோலில் வருது. மாவு மிஷினில் ஒரு துணி மாட்டி வச்சிருப்பாங்க பார்த்தியா, பேகி பேண்ட் இப்படி வந்து விட்டது. கார்கோ வந்துச்சு, ஜீன் வந்துச்சு, அப்புறம் என்னென்னமோ வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, ஷேடு வந்துச்சு, கிஞ்சி இதெல்லாம் வந்துச்சு. இப்போ எப்படி, இப்போ லாஸ்ட்டாக எங்கே நின்றுக்குதுன்னா, மேகியா, பேகி வாங்கி மேகி வச்சுக்கணும். ஆனால் பாக்கெட்லாம் பெருசாகுது. அது போட்டால் நல்லா யானை கால் மாதிரி தெரியும், சாதா காலே யானை கால் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுக்குது. தாவீதுக்கு அப்படி தான் ஒரு துணியை தூக்கி கொடுத்து விட்டாங்க.
நீ யுத்தத்துக்கு போ, நீ யுத்தத்துக்கு போனால் ஜெயிச்சிருவன்னு சொல்லி. ஆனால் தாவீது போட்டு பார்த்தா அது பேகி பேண்ட் மாதிரி இருக்குது, பேகி டாப் மாதிரி இருக்குது. அது பேகி டாப் மாதிரி இருந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார், அதை ரிமூவ் பண்ணிட்டார். அதை கழட்டி ஓரம் வச்சுட்டு, இது எனக்கு செட் ஆகாது, இதை போட்டால் எனக்கு ஒன்றும் நடக்காது, இதனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை தாவீது கழட்டிட்டார். அடுத்தது ஒரு சம்பவம் சொல்கிறேன். எலிசான்னு சொல்லி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆரம்பிக்குது. அங்கே சொல்லப்படும் போது எலியா மேலே எடுக்கும்போது எலிசா கீழேந்து என்ன பண்ணுறாரு, என் தகப்பனே குதிரை வீரருக்கு யுத்தமானவரே, குதிரைக்கு வீரருமானவரே, என் தகப்பனே சொல்லி மேலே இருந்து என்னத்தை பிடிச்சாரு? பைபிள் பார்த்து சொல்றியா, நீ பார்க்காம சொல்லுங்கிறியா? ஹலோ லேடி, செக் த பைபிள்ஸ். மேலே இருந்து தொங்கல்லாம் சொல்லாத, வஸ்திரம் மேலே இருந்து வஸ்திரத்தை பிடிச்சாருன்னு சொல்லி இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே வசனம் வாசித்தீங்க சொன்னால் அது வஸ்திரம் இல்லை, அது சால்வை. வஸ்திரத்தை பிடிச்சாரு, வஸ்திரம் கீஞ்சிச்சு. நல்லா கவனிங்க. மேலே இருந்து எலியாவுடைய வஸ்திரத்தை அப்படியே மேலே போகும்போது என் தகப்பனேன்னு பிடிச்சாரு பாரு, அப்படியே வஸ்திரம் கீஞ்சிச்சு 2 துண்டா. இப்போ கீஞ்சி போந்த வச்சு என்ன பண்ணுறது? சட்டி பிடிக்க தானே வைக்கணும், சொல்லு. கீஞ்சி போன துணியை வச்சு வண்டி துடைக்க வைக்கணும், இல்லை சட்டி பிடிக்க வைக்கணும், மூக்கு துடைக்க சில பேர் வச்சுக்குவாங்க, அது வேற. இது உடனே கீஞ்சி போன துணியை வச்சு நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிற வேலை மேலேருந்து ஒரு சால்வை கீழே விழுது. எலியாவுடைய சால்வையை எடுத்து முறுக்கி எலியாவின் தேவன் எங்கேன்று சொல்லி அடித்த உடனே 2ஆ பழுந்துச்சு. அது வஸ்திரம் இல்லை, அது சால்வை. அவர் அடித்தது சால்வை, வஸ்திரம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ எத்தினி வஸ்திரத்தை குறித்து சொன்னேன், நல்லா ஆன்னு கேட்டிங்கல்ல. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி அம்மா ஒன்றா சொல்லி. யாரை பற்றி வஸ்திரம் சொன்னேன்? நீ வசனம்லாம் சொல்லாத, ஆளை பற்றி. அக்காவுக்கு ஒரு மைக் குடுறா தம்பி, சொல்லி அம்மா. ஆபிரகாம் வந்து அவங்க மருமகளை தேடி போகும்போது வஸ்திரத்தை எல்லாம் சீராக கொடுத்து அனுப்பிக்கிறாரு, எடுத்துகிட்டு போகிறாங்க. யாக்கோபு வந்து ஊரை விட்டு போகும்போது ஆண்டவர் அவருக்கு வந்து வஸ்திரங்களை கொடுத்து போஷித்து வழி நடத்துகிறாரு. சிம்சோனும் வந்து ஒரு விடுகதை போட்டு அதுக்கு கிஃப்டாக நான் ட்ரெஸ்ஸை தரேன்ட்டு மோட்டிவ் பண்ணுறாரு. அப்புறம் இப்போ கிதியோன் வந்து தாவீது வந்து தன்னோட வஸ்திரம் சரியில்லைன்னு அதை ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ வந்து எலியாவையும் குறித்து வஸ்திரம் 5 வஸ்திரம் சொன்னேன். எத்தனை வஸ்திரம்? 5 வஸ்திரம் சொன்னேன். 5 garments. நல்லா கவனிங்க, நல்லா கவனி. இப்போ தான் செய்தி. இப்போ என்னன்னா ஆரோனுடைய வஸ்திரம் சொல்லியா? 6 வஸ்திரமா? சரி, ஓகே, ஏது கேக்கா 6 வஸ்திரம். கவனிங்க, 6 வஸ்திரத்தை பற்றி சொன்னேன். I am coming to the point, my Lord. Listen. Time 10:30 ஆகுது. சூப்பர். யார் தலை திரும்பல, எல்லாம் கையிலே பார்த்துக்கிறீங்களே. ஆகல, பயப்படாத. 6 வஸ்திரம். இதுக்கப்புறம் தான் இப்போ புரியும். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ எல்லாரும் அலர்ட் ஆகிடுவாங்க, எல்லாம் அலர்ட்டாக இருப்பாங்க. 6 வஸ்திரம் சொன்னேன். ஆரோன் வஸ்திரம், அப்புறம் யாக்கோபுடைய வஸ்திரம், எலியேசர் வஸ்திரம், அப்புறம் சிம்சோனுடைய வஸ்திரம், எலிசாவுடைய வஸ்திரம், தாவீதுடைய வஸ்திரம், எல்லா வஸ்திரம் சொன்னேன். ஆனால் அந்த வஸ்திரத்தில் ஒரு வல்லமையும் இல்லை. அது சாதாரண வஸ்திரமாக தான் இருந்தது பழைய ஏற்பாட்டில். நல்ல கவனிப்பு.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் வஸ்திரத்தை கொடுத்தார்கள், வஸ்திரத்தை கொடுத்து பெண்ணை எடுத்தார்கள், வஸ்திரத்தை கழட்டி போட்டு ஜெயித்தார்கள், வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு மாற்று வஸ்திரத்தை 30 மாற்று வஸ்திரத்தை கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த கிஃப்டாக கொடுத்தது அந்த பெண் எடுத்ததுக்கு போனது, ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்து வேலை பார்க்கும்போது அங்கே தூபம் காட்டும் போது வஸ்திரத்தை போட்டது, எல்லாமே அது வஸ்திரம் மட்டும்தான். ஆனால் அந்த வஸ்திரத்தில் வல்லமை இல்லை, அந்த வஸ்திரத்தில் வல்லமை இல்லை. அந்த வஸ்திரம் வந்து இதுக்கு இதை போடணும் அவ்வளோதான். கல்யாணத்துக்கு என்ன புடவை தான் கட்டணும்? சொல்லு, பட்டு புடவை தான் கட்டணும். ஆனால் அந்த பட்டு புடவையில் வல்லமை இருக்காது, அந்த பட்டு புடவையில் சாஃப்ட்னஸ் இருக்காது. சொன்னான்னு குத்தும். வெயிலில் கட்டணும் போய் 2 மணி நேரம் உட்காரத்துக்குள்ளே நீ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ஏன் தான் கட்டணும் வந்தோன்னு பல்ல கட்சின்னு உட்காந்து இருப்பேன் என்ன. ஆனால் அதை சாஃப்டாக ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் புடவை சாஃப்ட் சில்க் வாங்கி கட்டணும் போ, நீ போய் அங்கே டேக்ஸாக கூட கழுவு விட்டா கூட நீ தாராளமாக கழுவு, ஏன்னா உனக்கு அது சாஃப்டாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே என்ன விஷயம்னா, கல்யாணமா போடு எடு, அந்த பட்டு புடவை எடு, அங்கே கேடுது அந்த டெய்லர் கல்லில் இருக்கிறத வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி இதை ஃபிக்ஸ் பண்ணு. ஆனால் அந்த பட்டு புடவையில் சாஃப்ட்னஸ் இருக்காது, வல்லமை இருக்காது, ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. அதுபோல தான் இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே வஸ்திரத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இங்கே ஒன்றும் நடக்காது, இங்கே ஒன்றுமே இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அத்தனை 6 வஸ்திரத்தை சொன்னனே, 6 வஸ்திரத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சில வஸ்திரங்களை குறித்து நான் சொல்கிறேன். இப்போ நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் சில வஸ்திரத்தை குறித்து சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்தவர்கள் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். இதுக்கு நல்லா கொஞ்சம் கையை தட்டி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள, ஆண்டவரை கனப்படுத்தி. அங்கே வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு காலத்தின் வஸ்திரத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்து வஸ்திரத்துக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறார். இங்க புதிய ஏற்பாட்டு காலத்து வஸ்திரத்தில் அங்க வாசிக்கும் போது சொல்லப்பட்டது, அவர்கள் என்ன பண்ணுவார்கள் சொன்னா, வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த வஸ்திரத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, அந்த வஸ்திரத்துக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு என் கூட நடக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ அவர் கூட நடக்கிறாங்கன்னா அவருடைய வல்லமை அவங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. அப்போ 5ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, வெண் வஸ்திரம் தரித்தவர்களுடைய பேரை நான் என்ன பண்ண மாட்டேன், கிறுக்கி போட மாட்டேன். அல்லேலூயா. வெண் வஸ்திரம் தரித்தவர்களுடைய பெயரை நான் கிறுக்கி போட மாட்டேன். ஏன்? அந்த வெண் வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது, அந்த வெண் வஸ்திரத்தில் அபிஷேகம் இருக்கிறது, அந்த வெண் வஸ்திரத்தில் தேவனுடைய ஆவி இருக்கிறது, அந்த வெண் வஸ்திரத்தில் உயிர்த்தெழுந்த மகிமை இருக்கிறது, அந்த வெண் வஸ்திரத்தில் என்னை கர்த்தர் நிரப்பக்கூடிய வல்லமையை அந்த வெண் வஸ்திரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் என் கூட நடப்பாங்க, அவங்க பேரை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கிறுக்கி போட மாட்டேன். அல்லேலூயா. அவர்கள் என் கூட நடப்பாங்க, அவங்க பேரை நான் கிறுக்கியே போட மாட்டேன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிங்க. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அல்லேலூயா. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்,
சிங்காசனத்தில் ஆண்டவர் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லி, சிங்காசனத்தில் அவர் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் சிங்காசனத்தில் உட்காரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. வெண் வஸ்திரம் யார் தரித்திருக்கிறார்களோ அந்த வெண் வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது, அந்த வெண் வஸ்திரத்தில் அபிஷேகம் இருக்கிறது. அவர்கள் சிங்காசனத்தில் அமருவார்கள், அவர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெண் வஸ்திரத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. வெண் வஸ்திரத்தினுடைய வல்லமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரத்தை இருந்தால் பேரை கிறுக்கி போட மாட்டேன், ஏன் கூட நடப்பாங்க. அந்த வெண் வஸ்திரம் இருந்தால் அவர்கள் சிங்காசனத்தில் தலைவரோடு உட்கார்ந்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மத்தேயு எடுத்தவர்கள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு அவர்கள் கெனசரேத்து நாட்டின் சேர்ந்தார்கள். பிணியாளிகளை எல்லாரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் செத்தார்கள். தொட்ட யாவரும் என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணாங்க? சொஸ்தமானார்கள் என்று சொல்லி. கீழே இறங்கி வந்தோன்னே பயப்படாதீங்க, டைமோட முடிச்சிருவேன். அப்புறம் பாஸ்டர் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. போன வாரம் ஒரு அம்மா என்ன கேட்குது, ஏன் ஐயா சீக்கிரம் முடிச்சிட்டேன், நல்லா தானே பேசியிருந்தேன்னு. எப்படி கேட்குது பாரு, ஏதோ நான் சுகர் டேப்லெட் 10 வருஷமாக சாப்பிட்டுக்கிற மாதிரி கேட்குது. ஏன் ஐயா சீக்கிரம் முடிச்சிட்டேன், நல்லா தானே பேசியிருந்தேன். ஓ போயிட்டு வாமா வீட்டுக்கு அப்படின்னு. என்ன சகோதரி சொன்னேன்? எந்த அதிகாரத்தில் இருக்கிறீங்க? மத்தேயு 14:34 தானே? 36 14:36 வாசிக்கிறாங்க. நல்ல கவனிப்போம். பிணியாளியர்களை கொண்டு வந்து அந்த வஸ்திரத்தை தொடும்படியாக, பிணியாளர்களை கொண்டு வந்து அந்த வஸ்திரத்தை தொடும்படியாக என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இதுதான் வஸ்திரம்னு வச்சுக்கோ. இப்படி கொஞ்சம் சாய், அந்த அக்கா மேலே, அந்த அக்கா மேலே சாய், அந்த அக்கா மேலே சாய் சாய். இவங்கெல்லாம் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பலவீனமாக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போது இவங்க இந்த சில பிணியாளிகள் பலவீனமாக்குறாங்க. பழைய ஏற்பாட்டு வஸ்திரத்தில் ஒன்றும் நடக்கலை. எதனா நடந்துச்சு? நடந்த மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லை. ஆனால் வஸ்திரத்தை மாட்டிக்கின்னு மணி ஆட்டுன்னு உள்ளே போவாங்க, போயிட்டு டிங்கின்னு ஆட்டுன்னு வெளியே வந்துடுவாங்க. வஸ்திரத்தை கட்டி போட்டு துவச்சி காய் போட்டுருவாங்க. அவள் தான். இவன் 30 வஸ்திரத்தை கொடுத்துட்டு இவன் எங்கே போனான்னு தெரில, சிம்சோன்னு. அவள் தான் முடிஞ்சிச்சிக்காது. தாவீது கைட்டி போட்டு அந்த வஸ்திரம் எங்கே போச்சுன்னு பைபிள் இல்லை. அவன் கைட்டி போட்டு ஓட்டு வெற்றியை வாட்டு யூத கோலியா தலைமையில் போய் நின்றுட்டு அவர் பாட் பண்ணணுன்னு அவர் மயங்கிட்டார். என்னான்னு பாட்டு? தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது 16 சொன்னோன்னே அவர் எல்லாத்தையும் மறந்து அவர் கொஞ்சம் குஜால் ஆகிட்டார். சரியா? அந்த வஸ்திரம் ஒன்று. இங்கே வெண் வஸ்திரத்தை போட்டவொன்னே ஆண்டு சொல்கிறாரு, வெண் வஸ்திரம் தரித்தவர்களுடைய பேரை கிறுக்கி போட மாட்டேன். வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் என் கூட நடப்பாங்க. வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ இவங்க எல்லாம் வியாதியோடு இருக்கிற உடனே அப்போ பிணியாளர்களை வாசியாக்கா கொஞ்சம் இல்லையா, அந்த பாயிண்ட் மட்டும் வாசி. அவருடைய வஸ்திரத்தின் அவருடையனா யாருடைய பாஷா பாயின்னு நினச்சிக்க போறீங்க? நோ பாஷா பாய். நான் சும்மா ஒரு ஸ்டைல், ஒரு எக்ஸாம் டெமோக்காக பண்ணுறேன். சாலியம்மா பார்த்துக்கோ, தெரிதா ஓரம் நீ தொடாது. வாசியா வாசியா. அவருடைய வஸ்திர பேண்ட் கட்டி போற பெல்ட் கட்டி, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட
தொட்ட யாவரும் என்ன தெரியுமா, இப்போ வஸ்திரத்தை தொட்ட உடனே ஏஞ்சிச்சாங்க பார்த்தியா. இப்போ வஸ்திரத்தை தொட்ட உடனே அவங்க எழுந்துட்டாங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டின் வஸ்திரத்தின் வல்லமை. இதுதான் புதிய ஏற்பாட்டின் வஸ்திரத்தின் வல்லமை. அந்த வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமாயிட்டாங்க. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி அவள் ஓடி வருகிறாள். ஜனங்களால, வைத்தியர்களால, மருத்துவர்களால கைவிடப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுறாங்க. மத்தேயு ஒரு மாதிரி எழுதுறாரு, மார்க்கு அதே சம்பவத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதுறாரு, லூக்கா கொஞ்சம் வேற மாதிரி எழுதுறாரு. ஆனால் லூக்கா எழுதுறது ரொம்ப சூப்பராக எழுதுவார். ஏன்னா மத்தேயு யாரு? டாக்ஸ் கலெக்டரு, தமிழில் சொல், வரி வசூலிப்பவர். மார்க் யாரு? மீன் பிடிக்கிறவர். அவர் ஒரு மாதிரி எழுதுறாரு. அவர் பார்த்த பார்வைக்கு ஏதோ எழுதுறாரு. அவர் கண்ணால் கண்டதுக்கு ஏதோ அவர் புரிஞ்ச ஞானம், எனக்கு இவ்வளோ தான் ஞானம் சார், இவ்வளோ தான் எனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு. ஆனால் லூக்கா யாரு? டாக்டரு, அவர் எம்பிபிஎஸ் சீஃபு. லூக்கா எழுதுறாரு, சூப்பராக எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 8ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 43 கரெக்டா? வாசிமா. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்தியெல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தோ ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். எந்த இதில் வாசிக்கிறீங்க? நான் சொன்னது மத்தேயுல சொன்னேன். மத்தேயு 9 தானே? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரைட், வாசிங்க. அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டா நான் சுகம் அடைவேன் சொல்லி 12 வருஷமா வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவ வரா. இதே சம்பவம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கரெக்டா? வாசி. அப்பொழுது 12 வருஷமாய் இந்த அக்கா கொஞ்சம் விட்டுக்கூடி அக்கா. அப்போ அது விட்ட இடத்துல இருந்து வாசி அக்கா. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நல்ல கவனிங்க, மார்க்கில் வாசிக்கிறாங்க, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் போதும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி நினைக்கிறான். இப்போ லூக்கால வாசிக்கிறாங்க 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிக்கிறாங்க. லூக்கா 8:43. நல்ல கவனிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து ஆமே. மைக்கில் வாசிங்க, தெரியும், பொறுமையா மைக்கில் வாசலாரு. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் வஸ்திரத்தை எல்லாம்
தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்க கூடாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு வஸ்திரத்தில் ஒன்றும் வல்லமை இல்லை, புதிய ஏற்பாட்டு வஸ்திரத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். வஸ்திரத்தின் கொஞ்சம் சைலண்டாக பார்த்து, வஸ்திரத்தின் ஓரத்தை புரியுதா? ஓரம் எங்கே இருக்குது? ஓரம் எது? இந்த வஸ்திரத்தில் ஓரம் எது? கை வை. இதா கரெக்டாக வச்சப்போ, சக்கத்தாக வச்ச வை. உன் கை வச்சுக்கினி தம்பி இப்படின்னு இல்லை, கரெக்டாக தான் வச்ச. நீ பவிஷி கரெக்டாக வச்ச. வஸ்திரத்தின் ஓரம் இதுதான். ஆனால் நம்ம பார்வையில் இது பேர் என்ன சொல்கிறோம்? நூல் இல்லைண்ணே, நூல். இது அறந்துச்சுன்னா சொல்கிறோம் நூல் கட்டாயிடுச்சு, நூல் வருது பாரு, நூல் தொங்கினுக்குது பாருன்றோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இதுதான் வஸ்திரத்தின் ஓரம். இப்போ ஆண்டவர் அந்த இடத்துக்கு வராருன்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ டாக்டர்கிட்ட போயிட்டு, மருத்துவர்கிட்ட போயிட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, ஐசியூக்கு போயிட்டு, இங்கிலீஷ் மருந்து பார்த்துட்டு, நாட்டு மருந்து சாப்பிட்டு, வாலாஜாக்கு போயிட்டு, பத்தியம் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் வந்து இங்கே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவ சரீரத்தில் ஒரு வல்லமையை உணர்ந்தான். அவ சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கினதை உணர்ந்தா. ஏதோ உள்ள நின்று போனதை உணர்ந்தா. இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே. அல்லேலூயா. இப்போ இவர் எவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருப்பார், இந்த ஊரில் இருப்பார். இப்போ இவ 12 வருஷம் சுகத்தை வாங்கின்னு போயிட்டா. இப்போ இன்னொருத்தர் வராரு, 2 வருஷம் கண் தெரியலன்னு வராருன்னு வச்சுக்கோ, 1 வருஷம் பல்லு வலின்னு வராருன்னு வச்சுக்கோ, இல்லை 1 வருஷம் கையை தூக்க முடியலன்னு வராரு. இவர் இதே இடத்துல நின்று இருப்பார், ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு. இப்போ இவர் இங்கேதான் எங்கே போயிடுவார்னா, இவர் ஊழியத்துக்காக, ஆண்டவர் ஊழியத்துக்கு எங்கே போயிடுவார்? இவர் வேறு இடத்துக்கு போவார். இப்போ வேறு இடத்துல போய் நின்ன உடனே, இப்போது நல்ல கவனிங்க, இங்கேருந்து இங்கே போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டியதாக இருக்காது. இப்போ அங்கே இருக்கிறவங்க இங்கே அந்த இப்போ அங்கிருந்து இங்கே வந்து வஸ்திரத்தை தொட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இங்கே தொட்ட, இப்போ இவர் எங்கே போயிட்டாரு? இன்னும் வேற ஊருக்கு போயிட்டாரு. இப்போ இங்கே வந்து தொட வேண்டியதாகிடுச்சு. இப்போ இங்கே தொட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், இவர் இப்போ எப்படி எவ்வளோ தூரம் இவரை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து போகிறது? நம்மளுக்கே டயர்ட் ஆகிடுமா? ஆவாதா? டயர்ட் ஆகிடும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏசு அங்கே இருக்கிறாரு, சீக்கிரம் போங்க, அந்த ஊரில் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாரு, அங்கே போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுங்க. ஒரு அம்மா வஸ்திரத்தை தொட்டு சுகமாயிட்டாங்க, அந்த வஸ்திரத்தை போய் நீங்கள் தொடுங்க சொன்னால் அவங்க 5 கிலோமீட்டர் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. மானா விட அடுத்த மாதம் எப்போனா அவர் வருவார் இல்லைங்க, அடுத்த முறை எப்போனா இந்த வழியாக வரும்போது அப்போ போய் அவரை போய் டச் பண்ணிக்கலாம், அவரை போய் தொட்டு சுகத்தை வாங்கிக்கலாம் சொல்லி அமைதியாக உட்காந்துருவான். இப்போ அங்கே இருக்கிற ஆள் எங்கே வந்துட்டார்னா, இங்கே வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை. இப்போது நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த அபிஷேக ஞாயிறில், அபிஷேக ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நல்ல கவனிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அங்கங்கே போவாத, நீ என்ன தேடி போவாத. 12 வருஷம் வஸ்திரத்தை, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்ட உடனே அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. அங்கே இருந்தார், தொட்டா. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு, அங்கே யாரோ தொட்டாங்க. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனார், தொட்டாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வஸ்திரத்தில் வல்லம் இருக்குதுல்ல, இந்த வஸ்திரத்தில் வல்லம் இருக்குதுல்ல, இந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த 12 வருஷம் பெரும்பாடு நின்று போனது, அந்த மகளுடைய பலவனம் நின்று போனது, அந்த மகளுடைய வியாதி நின்று போனது, அந்த மகளுடைய வேதனை நீங்கினது. இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே
பெரும்பாடு நின்று போனது என்று சொன்னா, இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே பெரும்பாடு நின்று போனது என்று சொன்னா, இப்போ நான் சொல்றேன், இப்போ இந்த வஸ்திரமே நான் தான் மாறிட்டேனா, அப்போ வல்லமை எனக்குள்ள தானே. இப்ப நான் ஏன் தொடணும்? இந்த வஸ்திரமே இப்ப நான் தான். இப்ப வல்லமே எனக்குள்ளதான் இருக்குது. இப்ப வஸ்திரமே நானா தான் மாறிட்டேன். இப்ப இதுக்கு முன்னாடி நான் வஸ்திரத்தை தொட்டு 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 போயிட்டு இருந்தேன். இப்ப இந்த வஸ்திரமே நானா மாறிட்டேனா, அது போல அந்த வஸ்திரமே நீங்க தான். அந்த வஸ்திரத்துக்குள்ள இருக்கிற வல்லமே நீங்க தான். அந்த வஸ்திரத்துக்குள்ள அபிஷேகமே நீங்க தான். இனி என்னை சுத்தி இருக்கும்போது இந்த வல்லமை எனக்குள்ளதான் இருக்கும். இனி நான் போய் தொட தேவையில்ல, இனி நான் போய் பார்க்க தேவையில்ல, இனி நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாதான் இருப்பதில்ல. இப்ப நானே வஸ்திரமா மாறிட்டேன். இப்ப நானே இந்த அபிஷேகத்தின் வஸ்திரமா மாறிட்டேன். எனக்குள்ள இந்த வஸ்திரத்தின் அளவு பெருகி விட்டது. எனக்குள்ள இந்த வஸ்திரத்தின் மகிமை பெருகி விட்டது. இப்ப நான் தான் அந்த வஸ்திரம். இப்ப நான் தான் அந்த அபிஷேகம். நான் தான் அந்த வஸ்திரத்தின் பாத்திரம். நான் தான் அந்த அபிஷேகத்தின் பாத்திரம். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு மேல இந்த வஸ்திரத்தின் தொங்கலினால ஆண்டவர், இந்த வஸ்திரத்தின் வல்லமையினால நான் தான் அந்த வஸ்திரம். இப்ப நான் தான் அந்த வஸ்திரம். இப்ப நான் தான் அந்த வஸ்திரம். ஓ, என்ன நிரப்புங்க. கேளு, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. அந்த வஸ்திரம் இப்ப நான் தான். அந்த வஸ்திரமே நான் தான். அந்த வஸ்திரமே நான் தான். அந்த வஸ்திரமே என் மேலதான். அந்த வஸ்திரமே எனக்குள்ளதான். அந்த வஸ்திரமே என் மேலதான். நான் தான் அந்த வஸ்திரம். இப்ப நான் தான் அந்த வஸ்திரம். இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் நான் தான். இப்ப நான் தான் அந்த வஸ்திரம். இப்ப நான் தான் அந்த வஸ்திரம். இப்ப நான் தான் அந்த வஸ்திரம். இப்ப நானே அந்த வஸ்திரம். இனி நான் தொட தேவையில்லை. நானே அந்த வஸ்திரம். Shakaraba duraba lakaraba shantara ரகடதலபா துரபா சந்தரா. இதை சொல்லதான் இத்தனை மணி நேரம். இதை சொல்ல புரிய வைக்கதான் கர்த்தர் இந்த நாளில் உன்னை அமர வைத்திருக்கிறார். இனி நீ வஸ்திரத்தை தொடாத. வஸ்திரத்துக்குள்ள இருக்கிற வல்லமை இப்போது உனக்குள்ள. வஸ்திரத்துக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இப்போது உனக்குள்ள. வஸ்திரத்துக்குள்ள இருக்கிற ஆவி இப்போது உனக்குள்ள. வஸ்திரத்துக்குள்ள இருக்கிற மகிமை உனக்குள்ள. இப்போ நான் தான் அந்த வஸ்திரம். இப்ப நான் தான் அந்த வஸ்திரமா மாறிட்டேன். இயேசுக்குள்ள இருக்கிற வஸ்திரத்தின் வல்லமை எனக்குள்ள. இயேசுக்குள்ள இருக்கிற வஸ்திரத்தின் அபிஷேகம் எனக்குள்ள. சிலர் மேல அந்த ஆவியை ஊற்றப்படுகிறத பார்க்கிற. சிலருடைய சிரசின் மேல தேவனுடைய தூதனானவர் ஒரு எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறது. பெற்றுக்கோ சபையே, வஸ்திரத்தின் வல்லமையை பெற்றுக்கோ. வஸ்திரத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கோ. நீதான் அந்த வஸ்திரம். நீதான் எழும்பக்கூடிய பாத்திரம். நீதான் சீயோனே. நீதான் சீயோனே. செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியமாக்கப்படுவது அந்த வல்லமையோடு, அந்த விடுதலையோடு, அந்த மகிமையோடு. இனி நான் தான் அந்த வல்லமை. இனி நான் தான் அந்த வல்லமை. எனக்குள்ள அந்த வஸ்திரம், எனக்குள்ள அந்த மகிமை. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிப்போம். இதுவரைக்கும் வஸ்திரத்தை தொட்டு தான் பார்த்தது உண்டு. இதுவரைக்கும் வஸ்திரத்தை தொட்டு தான் சுகம் பெற்றது உண்டு. வஸ்திரத்தை தொட்ட உடனே 12 வருஷம் பெரும்பாடு நின்று போனது, வியாதி மறைந்து போனது. ஆனால் இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்றாரு, அவ வந்து தொட்டதுனால தான் அற்புதத்தை பார்த்தா. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை உனக்குள்ளே நான் வைக்கிறேன். இந்த வஸ்திரமே நீ தான். இனி அந்த வல்லமுள்ள வஸ்திரமே நான் தான். இனி இந்த வஸ்திரமே நான் தான். இனி எனக்குள்ளதான் அந்த ஆவி. யூதா 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9 யூதா 1:23 அங்கே வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லி. ஒருவேளை இந்த
காலை வெளியில் இந்த ஆராதனையில் மாம்சத்தினால கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. நீ வெறுத்து தள்ளும் போது நீயே இந்த வஸ்திரமாய் மாறிவிடுவாய். நீயே இந்த மகிமையாய் மாறிவிடுவாய். நீயே இந்த வஸ்திரத்தின் வல்லமாயா. நீயே இந்த வஸ்திரத்துக்குள்ள எத்தனை வல்லம் இருக்குதோ அத்தனை வல்லமையும் உனக்குள்ளே போகும். இந்த வஸ்திரத்தின் வல்லமை உனக்குள்ளே போகும். இதுதான் அந்த வஸ்திரமா நீயே மாறிவிடுவாய். இந்த வஸ்திரத்தின் வல்லமை கண்களை மூடி வேதத்தை வைத்து தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி இந்த வஸ்திரத்தின் வல்லமை எனக்குள்ள வரட்டும், இந்த வஸ்திரத்தின் மகிமை எனக்குள்ள வரட்டும், எனக்குள்ள வருவதாக என்று சொல்லி இந்த வஸ்திரத்தின் அபிஷேகம் என்னை தொடட்டும். இனி நான் தான் அந்த வஸ்திரம், இனி நான் தான் அந்த வஸ்திரம், இனி நான் தான் அந்த வஸ்திரம். என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். எனக்குள்ள ஒரு அபிஷேகம், எனக்குள்ள மகிமை, எனக்குள்ள ஆவி, என் வஸ்திரம், நானே அந்த வஸ்திரம். இயேசுவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போதவே, வஸ்திரத்தை ஓரத்தை தொடும்போதவே அவ்வளோ வல்லமை வெளிப்பட்டது என்று சொன்னா, இந்த காலை வேளையில் நீ வஸ்திரமா மாறிட்டனா உனக்குள்ள எவ்வளோ வல்லமை இருக்கோ. உனக்குள்ள சத்துரு நிற்க முடியுமா? உன்னை நெருங்கி வருகிற சாத்தான் உன்னை மேற்கொள்ள முடியுமா? அது நிச்சயம் முடியவே முடியாது. அது நிச்சயம் தொட முடியாது. ஆகையால தான் என் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த அமாவாசை நாளில பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த அமாவாசை நாளில என் சூனியத்துக்கும் செய்வினத்துக்கும் என்னுடைய மந்திரத்துக்கும் போராட்டத்துக்கும் நான் தான் வல்லமையுள்ள வஸ்திரம். என் வீடு இப்போது வல்லமையாய் மாறட்டும். எனக்குள்ள அந்த வஸ்திரத்தின் வல்லமை இறங்கட்டும். எனக்குள்ள அந்த வஸ்திரத்தின் ஆவி இறங்கட்டும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எஸ்ஐயா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கோ பரவிடுவே. அபிஷேக நதி நான். எஸ் க்ளோரி. ஆமா, சொல்லும் போது அபிஷேக நீதான், நான் தான், நான் தான் அபிஷேக நதி, நான் தான் அபிஷேக நதி, நீதான் அபிஷேக நதி. சகரா பாபா 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 ரபா பாபா 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 சதரா பகடா தடா பாபாலா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அக்கினி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம். சிங்காசன வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய், வெண் வஸ்திரம் போற்றப்பட்டவர்களாய், வெண் வஸ்திரம் உடுத்தினவர்களாய் ஒரு அபிஷேக நதியாய் மாறட்டும், ஒரு அபிஷேக நதியாய் மாறட்டும். ரபகடபதா ரடதலப சந்துரோ ரிபதா ரப துடபல தரப. பெற்றுகோ பெற்றுகோ. 7 மடங்கு அக்கினி, 7 மடங்கு அக்கினி. வானம் திறக்கப்பட்ட அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, ஆசாரிப்பு கூடாரத்தில் வல்லமை. இயேசுவின் நாமத்தினால வஸ்திரத்தின் வல்லமை, வஸ்திரத்தின் வல்லமை, வஸ்திரத்தின் மகிமை, வஸ்திரத்தின் ஆவி. Fire, 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 fire. சுட்டரிக்கிற அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி. இந்த அமாவாசை நாளில் இயேசுவின் நாமத்தினால தேவ வல்லமை, தேவ மகிமை. ஜீசஸ், ஜீசஸ். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஏ நீ அபிஷேகம், உன் மேல அபிஷேகம், உன் மேல வல்லமை, உன் மேல ஆவி. கர்த்தருடைய சத்தம் முழக்கப்படுகிற சத்தம், முழக்கப்படுகிற சத்தம், முழக்கப்படுகிற சத்தம், முழக்கப்படுகிற சத்தம். ஷலபா தடபா ரகரபா ரகடலபா சந்தரோ. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கோ பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரின
உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாய இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாய இடமெல்லாமே, நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள், எனக்குள்ளே எஸ் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய் திறந்து கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? ஆண்டவரே சோதரம் பண்ணுவோம், எல்லாம் சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஆண்டவர் அபிஷேகத்தில் ஆவில உடைய பிள்ளைகளை நிரப்பினபடியால் நன்றி. உடைய வஸ்திரங்களை தொடும்போது அதற்குள்ளேருந்து ஆண்டவர் வல்லமை அபிஷேகம் புறப்படுகிறது. அப்படியா எங்களை நிரப்ப ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும். பழைய ஏற்பாட்டுடைய வஸ்திரத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டுடைய வஸ்திரத்தில் இன்னும் அதிகமாய் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த வல்லமையில் நிரப்ப உதவி செய்யும். ஆசீர்வதை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்குறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம்.